வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிசி படிக்கும்போது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கமெண்டில் கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க. ஸ்ட்ரெஸ் எதனால் வருது? நம்மளை 4 பேர் கேட்பாங்க, இன்னும் வேலைக்கு போலியா, இன்னும் வேலைக்கு போலியான்னு. இந்த டிஎன்பிசி படிக்கிறத ஒரு ப்ரிப்பரேஷனாகவே எடுத்துக்க மாட்டாங்க. ஸ்கூலு காலேஜுக்கு போகும்போது படிக்கிறான்னு ஒத்துக்குவாங்க. இந்த காலேஜ் முடிச்சுட்டு நம்ம இருக்கும்போது இன்னும் வேலைக்கு போலியா, இன்னும் வேலைக்கு போலியான்னு கேட்பாங்க. அதுதான் நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். அப்புறமா நம்ம கூட படித்தவங்களாம் வேலைக்கு போயிடுவாங்க. அவங்க அந்த சம்பளத்தில் அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்கிறதும் அவங்க பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஏக்கமாக இருக்கும், நம்ம இது பண்ணலையேன்னு. அப்போ நமக்கு என்னென்னா ஸ்ட்ரெஸ் ஆகும். இன்னொன்று, ஒரு எக்ஸாம் இல்லை, அடுத்த எக்ஸாம் அப்படின்னா இன்னும் ஸ்ட்ரெஸ் அதிகமாயிரும். நம்மளே கம்ஃபர்ட்டாக இருந்தால் கூட நம்ம வீட்டில் கேட்பாங்க. வீட்டில் கூட விட்டால் கூட அவங்க காது குத்துக்கோ கல்யாணத்துக்கோ போகும்போது இன்னும் வேலைக்கு போகலையா, இன்னும் வீட்டில் தான் இருக்கானா அப்படின்னு கேட்டு நம்மளை ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்தில் மோட்டிவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் பெருசாக நம்மளை மோட்டிவேட் பண்ணாது. ஏன்னா என்ன தான் பற்ற வைக்கிற தீக்குச்சியாக இருந்தாலும் பிடிக்கிறது வாழை மட்டையாக இருந்தால் எப்படி பற்றிக்கும்? இப்போ நம்ம நமக்குள்ள இன்டர்னல் மோட்டிவேஷன் வரணும். நம்ம சப்ஜெக்ட்லேயே பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி படிக்கும்போது எனக்கு அந்த கார்பன் சம்மந்தமாக படிக்கும்போது கார்பனுடைய புறவேற்றுமை வடிவங்கள் அதில் வைரம் உருவாகிறத போட்டிருப்பாங்க. ஒரு மரக்கட்டை மண்ணுக்குள்ளே போயிட்டு அதுவே ரொம்ப வருஷமாக ப்ரெஷரு டெம்பரேச்சர் இது ரெண்டையும் தாங்கிட்டே இருக்குமா. அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ அது அழுத்தத்தையும் டெம்பரேச்சரையும் தாங்கிக்குதோ அந்த அளவுக்கு அந்த மரக்கட்டை வைரமாக மாறுது அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம மண்ணுக்குள்ளே போயாச்சு. நம்ம டிஎன்பிசி ப்ரிப்பரேஷனுங்கிறது அதே மாதிரி தான். புக்குக்குள்ளே இறங்கிட்டோம், வெளியே வந்தால் வைரமாக தான் வரணும். அப்போ வைரமாக மாறுறதுக்கு ஒரு நேரம் எடுக்கும். அந்த நேரம் தான் நம்முடைய ப்ரிப்பரேஷன். அப்போ எனக்கு இன்றைக்கி சம்பளம் கிடைக்கல, அதுக்காக எனக்கு கிடைக்காதுன்னு இல்லை. இன்றைக்கி நான் வேலை செய்கிறேன், இதுக்கான சம்பளம் என்றைக்கு நான் கவர்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுறனோ அன்னைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நினச்சிட்டு யார் எது சொன்னாலும் சரி உடனே வெளியே வந்தால் அது கறிக்கட்டை. நாம் அப்படி இல்லை, வைரமாக மாறணும் அப்படின்னா வெறியோடு படிக்கணும், வைராக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்ட்டு நம்மளை நாமளே மோட்டிவேட் பண்ணிக்கணும். சுற்றி இருக்கிறத கண்டுக்கூடாது. அப்போவே ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம இருக்கலாம். தேங்க்யூ.